ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஹால் வீடியோ தான். ஸோ அது என்ன ஹால்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரிங்ஸு தான். ஸோ கொஞ்சம் ரிங்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ரிங்ஸுனால் ரொம்ப க்ரேஸு. ஸோ எனக்கு எப்போவுமே ரிங்ஸு கையில் இருந்துகிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் 3 ரிங்காச்சும் இருக்கும். ஸோ எல்லோரும் மாதிரியும் தான் நானும் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ஜாஸ்தி செயின் கம்மல் இதெல்லாம் போட மாட்டேன். ஸோ எனக்கு ரிங்கு மட்டும் இருந்தால் போது வேறு எதுவும் வேணுன்றது இல்லை. ஸோ அதில் கொஞ்சம் ரிங்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நிறைய கலர் போயிருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரிங் நான் போட்டிருக்கதே கட்டிடுறேன். ஸோ இது என் தங்கச்சி வாங்கி கொடுத்த ரிங்கு. ஸோ இது பட்டர்ஃப்ளை மாதிரி. ஸோ இது வெள்ளி சில்வர் ஆக்சுவலாக அது. ஆனால் இதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகினா ஃபஸ்ட்டு பர்த்டேக்காக எடுத்து கொடுத்துறீங்க. ஸோ அந்த ரிங்கை தான் எப்போவுமே கையில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே பழசான ரிங்ஸ் தான். ஸோ இது ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்ச ரிங்கு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிடுறீங்க. எனக்கு ஆக்சுவலி அப்போல்லாம் ஒயிட்னால் ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஆக்சசரிஸாக இருந்தாலும் சரி. ஸோ அதில் நான் ஒயிட் ஸ்டோன் வச்சு நிறையவே எடுப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டு இருக்கிறதுலே இது ஒன்று தான் கலர் போலன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் ஒரு 4 இயர்ஸ் பக்கம் இருக்கும். ஸோ இந்த ரிங் நிஜம் எனக்கு வாங்கி கொடுத்துறீங்க லவ் பண்ணுற டைமில். ஸோ அந்த ரிங்கை ஒரே ஒரு டைம் தான் போட்டேன். சைஸ் ஆக்சுவலி பெருசாக அதனால் அது போடல. ஸோ இது காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு எடுத்து விட்றீங்க. கோல்டோட இது மாதிரி வேணும்னு சொல்லிட்டு எடுத்தது. அதுவும் கலர் போயிடுச்சு. ஸோ எனக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும்போது ரவுடிங்க போடுற மாதிரி கையில் அந்த பிளாக் பேண்டு பின்ன பார்த்திங்கன்னா ரிங்ஸ் அதெல்லாம் போடுவேன். ஸோ பேண்டெல்லாம் இல்லை. ஸோ இந்த ரிங் பார்த்திங்கன்னா என்கிட்ட 3 இருக்குது. ஸோ இந்த 3 ரிங்குமே தான் என் கையில் எப்போவுமே இருக்கும். இந்த 3 ரிங்கும் என்கிட்ட எப்போவுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு விரலோட சைஸு. ஸோ இது ஒரு விரல் சைஸு, இது ஒரு விரல் சைஸு. ஸோ அப்படி தான் நான் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ இந்த 3 ரிங்கும் என் கையிலேருந்து எங்கேயுமே போகாது. அது எவ்வளோ சார்கிட்ட அடி வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி ரிங் போடுறது பார்த்தாலே அடிப்பார். ஸோ அதெல்லாம் அடித்தாலும் சரின்னு சொல்லி இதை மட்டும் கையிலே வச்சுருப்பேன். ஃபாஸ்ட்டில் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃப்ளார் போட்டு விடுறீங்க. ஸோ இந்த ரிங் இதுவும் ஒரு 4 இயர்ஸ் பக்கம் ஆகிருக்கும். உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும். 4 இயர்ஸ் மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரிங்கை அப்புறம் ஒரு ஸ்டோன் இருக்க ஒரு ரிங்கு, கோல்டு ஸ்டோன் இருக்க மாதிரி ஒரு ரிங் தெரியுதா? இது ஆக்சுவலி இந்த ஒரு சில்வர் மாதிரி ஒரு கோல்டு வரும் ஃபினிஷில் வரும் ஒரு ரிங்கு. தெரியலையா? ஓகே, நன்றி. ரொம்ப பிளர்ராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு குட்டி ரிங். இந்த குட்டி ரிங்கை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரிங்கு. தெரியுதா? ரொம்ப பிடிச்ச ஒரு ரிங்கு. ஸோ நான் ரிங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது எப்போவுமே பார்த்து எடுப்பேன். ஸோ லவ் பண்ணுற டைமில் எடுக்கிற ரிங்கெல்லாம் இந்த ஹார்ட் ஷேப்பில் தான் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அப்புறம் ஹார்ட் ஷேப்பு. அதே மாதிரி லவ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு வழக்கம் இருக்கும். மெஹந்தி போடும்போது பேர் எழுதுறது, நம்ம எங்கேயாச்சும் காரில் டஸ்ட்டெல்லாம் பட்டால் அதில் பேர் எழுதுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன். ஸோ அதில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு அந்த டைமில் KN இந்த 2 லெட்டரில் ரிங் பார்த்தா நான் எடுக்காமல் விட மாட்டேன். ஸோ இதில் நிறைய இருக்கும். இப்போ என்கிட்ட இது ஒன்று தான் இருக்குது. ஸோ N போட்டதில் ஒரு ரிங்கு. அப்புறம் ஒயிட்லேயே இன்னொரு ரிங்கு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எனக்கு ஒயிட்னால் ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ அந்த ஒயிட்லேயே ஒரு ரிங்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்ததெல்லாம் சின்ன ரிங்ஸ் தான். ஸோ எனக்கு பெருசாக ஒரு ரிங் இருக்குதுன்னு சொன்னேன்னா அது இந்த ஒரு ரிங்கு தான். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரிங்கு. ஸோ இது கலர்லாம் போல். ஸோ அந்த ஒரு பிளாக் மாதிரி வந்திருக்கு.
ஆக்சுவலி 4-5 வருஷம் ஆச்சு இல்லையா, அதனால ஒரு பிளாக் மட்டும் இதில் வந்துருக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற ரிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ எனக்கு வந்துட்டு இதெல்லாம் தூக்கி வீசுறதுக்கே மனசு வராது. ஸோ நிறைய டைமு பீரோ க்ளீன் பண்ணும்போது, வீடு க்ளீன் பண்ணும்போதெல்லாம் எடுத்து வீசிடலான்லாம் தோணும். பட் எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வீசவே தோணாது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ரிங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்துட்டு நிஜம் எனக்கு கிஃப்ட் பண்ணது தான். இந்த பாக்ஸில் கவர் கூட அப்படி இருக்கும் பாருங்க. இது வந்துட்டு அதான் சொன்னாலே அந்த ரிங்கும் வேறு ஏதோ செயினும் கொடுக்கும்போது வந்துட்டு கிடச்ச பாக்ஸு. இந்த பாக்ஸ் கவர் எல்லாம் அப்படியே இருக்கும். எனக்கு வந்துட்டு அதெல்லாம் தூக்கி வீசவே தோணாது. ஸோ என் டைரி மில்க் கவர்லேருந்து எல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு தனித்தனியாக வச்சா தொலைஞ்சிடும்னு சொல்லிட்டு, ஏன்னா நிஜம் வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் வாங்கி கொடுக்குறது வந்துட்டு ரேர் தான். நான் தான் மேக்ஸிமம் சர்ப்ரைஸ் பண்ணுவேன். நிஜம் அப்படி இல்லை. ஸோ அதனால் ரேராக கிடைக்கும்போது நம்ம ரொம்ப பாதுகாப்பு இல்லையா. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி நான் பாதுகாத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுவும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் வந்ததில்லை. ஸோ இதெல்லாம் பார்த்து மனசை தேத்திக்கலாம் போகும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் எத்தனை பேர் வந்துட்டு என்ன மாதிரி இந்த மாதிரிலாம் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நான் இந்த மாதிரியாக தான் செஞ்சிட்ருப்பேன். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.